ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமைக்காக போய்கொண்டிருக்கிறோம். In this world we are going towards the eternal and exceeding weight of glory because we are God's children. But towards our journey, we come across many kinds of afflictions, many kinds of disappointments, many kinds of uncertainties in this world. But everything is temporary. We need to understand we are going to achieve something great that this world cannot give us, which is exceedingly great honor that we are going to receive from our Lord, which is eternal. It's an eternal glory. We need to believe that our spiritual journey is going to be successful. So we should not be like the people, those who are looking at things and believe, but we need to believe by not looking at the things of the world. இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து அதை விசுவாசிக்கிறவர்களை போல நாம் இருக்கக்கூடாது. நாம் காணாமல் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் காணாமல் விசுவாசிக்கிறவைகள் நித்தியமானவைகள். The things which we believe not by seeing are eternal. So you and me are going towards the eternal things of heaven, which is great in the sight of God. During this journey, when we come across this kind of light affliction, we need to believe that this is not going to be permanent. This affliction is not permanent. It's a temporary affliction. After a few minutes, after a few days, after a few years, we are going to receive the exceeding great honor from God, which is more important for us. நம்முடைய வாழ்க்கையில அதி சீக்கிரத்தில் நீங்குகிறதான லேசான உபத்திரவத்தை பார்த்து நாம் கலங்கக்கூடாது. நாம் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிறதான மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறதான அந்த காணப்படாதவைகளை நோக்கி நாம் செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை இன்னும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை கொடுக்கிறதான உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் இந்த பாடுகளை சகிக்கிறோம். இந்த அதி சீக்கிரத்தில் நீங்க போகிறதான லேசான உபத்திரவம் எங்களை விட்டு அகன்று போகும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்களுடைய பாதப்படியில வருகிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான இந்த ஆனந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.